தமிழ் சினிமாவில் பெரும் நாயகனாக உருவெடுத்தார். பாமரனின் மனசாட்சியாக அடித்தட்டு மக்களின் மனநிலையை சினிமாவில் பிரதிபலித்த கருப்பு சிங்கம். தனக்கென ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி தமிழ் சினிமாவில் கொடிகட்டி பறந்தவர். இன்று முன்னணி கலைஞர்களான விஜய், சூர்யா போன்ற ஸ்டார்களை ஆரம்ப காலகட்டத்தில் தன் கூட நடிக்க வைத்து அழகு பார்த்தவர். கோபம் இருக்கும் இடத்தில்தான் குணம் இருக்கும் என்பார்கள். இவருக்கு கோபப்பட மட்டுமில்லை, கொடை வள்ளலாகவும் இருக்க தெரியும். தெய்வத்தெல்லாம் நாங்க பார்த்ததே இல்லை. ஆனா நான் பார்த்த முதல் தெய்வம் இந்த தெய்வம் தான். என் கருப்பு தங்கம் தான். ஊருக்கே சோறு போட்டவரு. இதுவரை தன்னை தேடி வருபவர்களுக்கு கோவிலாக அடைக்கலம் கொடுத்தவர் என்று சாமியாகி போனார். இமயமலை என்ற ஊரு சாமி மலை 8 தச நடுங்க. ஒரு பரதேசி பயலுக்காக பறிஞ்சு பேசிக்கிட்டு என்ன அவமானப்படுத்தாத. யாரும் அழுக்கு துணியை துவைக்கிறவன்? கோயில் அழுக்கானாலே வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வெள்ளை அடிப்பாங்க. இந்த ஊர் அழுக்காயிடக்கூடாதுங்கிறதுக்காக வருஷம் பூரா வெளுத்து வெள்ளையாக்கிட்டு இருக்காண்டா இவன் அழுக்கா இருக்கிறதுனால தான்டா நீ வெள்ளை சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. மதம் மறந்து ஜாதி மறந்து மனுஷங்கெல்லாம் உருதாய் பிள்ளைங்கன்னு உறவுக்கு கட்டுப்பட்டு ஒன்னா வாழ்ற ஊருடா இது. இங்கே சின்னவன் பெரியவன் வித்தியாசம் எல்லாம் கிடையாது. யாரா இருந்தாலும் ஒரே நீதி, ஒரே தண்டனை. தொலைச்சு கூட வாசம் மாறினாலும் மாறும். இந்த கவசி வாசம் மாற மாட்டான்டா. தமிழம் மாறாது, சூரியமா வராது. ஏழசனங்களுக்கு தங்காலியா வராது, மாறி கொடுப்பதிலே வரலாறு வராது. மக்கள் மற்ற தெய்வமா வாழ்ந்த அந்த வாசுதேவரையா வந்தா இடி இருக்கிற வானம் கூட ஒரு நிமிஷம் நின்று போகும். வயசான காலத்துல கஷ்டப்பட்டு உழுதுகிட்டு இருக்கீங்களே, பெற்றதெல்லாம் என்னாச்சு? பெத்த பிள்ளைங்க எல்லாம் பொண்டாட்டியே தஞ்சம்னு போயிடுச்சுங்க. இந்த வயசான காலத்துல வாங்கி திங்கவோ, உழைக்காம உட்காந்து திங்கவோ மனசு ஒப்பலைங்க. அதுதான் மூஞ்சி போற வயசுல உழைச்சு வாழ நினைச்சீங்க பாருங்க. அதை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். என் மண்ணில் இப்படிப்பட்டவங்க இருக்காங்கிறத நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். பொண்ணு சும்மா இருந்தா கூட மண்ணு சும்மா இருக்க கூட நினைச்சீங்களே, உங்களுக்கு மகனா இருக்குன்னு ஆசைப்படுறேன்.
விஜயகாந்த் வாழ்ந்தான், இருந்தான், வாழ்ந்து கொண்டே இருப்பான். இந்த மக்களுக்காக தான் இருக்கிறான். நான் இந்த மக்களுக்காக யாராவது வந்து செத்து விடாது. என்னுடைய பேர் இருக்கட்டும். கருப்பு தந்தம் விஜயகாந்த் ஒரு சில நிமிடம் மனுவிடாக அஞ்சலி செலுத்தினார். தங்களுக்கு மொபைல் போன காட்சியோட ஆட்சி செய்து அவர்கள் அஞ்சலி செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து கருப்பு தந்தம் விஜயகாந்த் அவர்களுக்காக தங்களுக்கு டார்ச் லைட் ஆன் செய்து அவர்கள் கைகளை தட்டி உற்சாகப்படுத்திய அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் விழாக்களுக்கும் சார்பாக